அதாவது ஒரு மனுஷன் தான் வந்தான் சார், நல்லா பாருங்க. அது எனக்கு மரியாதை கொடுக்கணும் அவசியமே இல்லை. ஐயா அவன் மோசம் சார். அவனுக்கு வந்து ரொம்ப தான் தான் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு மனசில் வந்து ஒரு இது இருக்குது அவனுக்கு. அவர் கூட நிறைய டிராவல் இருந்திருக்கேன் சார். டிராவல் நான் அவனோட பேசவே மாட்டேன். அதெல்லாம் தப்பு சார். சின்ன பையனாக இருந்து அவனுக்கு பெரிய ஆளுங்களுக்குலாம் மரியாதை கொடுக்க மாட்டான். வருவான் போவான், பெரிய அவன் இஷ்டத்துக்கு அவன் என்ன வேணால் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு டைப் அவன். ஆரம்பத்தில் கொஞ்சம் இதுவாக இருந்தான். அப்புறம் மண்டைக்கண்ணு அதிகமாக போயிடுது. அவன் நமக்குலாம் மரியாதை கொடுக்க மாட்டான். அது ஒன்று. அவனுக்கு தெரிஞ்ச ஆள் கூடவே 2-3 நாள் கூடவே இருப்பாங்க. நல்ல வசதியாக இருக்கான். அதனால் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அவனை படிச்சுட்டாங்க இப்போ இது செஞ்சான். இன்னைக்கு கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, திரைப்படத்துறையிலும் சரி நாடகத்துறையிலும் சரி பல வருடங்களா தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மேனேஜர் சீனா சார் தான் என் கூட இருக்காரு. நிறைய விஷயங்கள் அவரை பத்தியும் சினிமா பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நாடகத்துறையில பல வருடங்களா வந்து தொடர்ந்து டிராவல் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு வருஷங்களா சார் நாடகத்துறை? ஸ்கூல் 5வது 6வது படிக்கும் போதே நாடகத்தான் ஆக்ட் பண்ணாங்க. கேட்டாலும் ஒரு 3000 நாடகத்துக்கு மேலே பண்ணியிருப்பேன். 3000 நாடகம்? ஆமாம். ஏன்னா மாதம் ஃபுல்லாக நாடகம் நடந்துகிட்டே இருக்கேன். டெய்லி எங்களுக்கு ரெகுலராக ஈவினிங் டெய்லி ரெகுலர் ட்ராமா இருக்கும். சண்டேனா மார்னிங் ஷோ, ஈவினிங் ஷோ, அந்த ஷோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொடி கட்டி பிறந்தது. அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு. பட் ஆனாலும் நிறையா எங்களுது வந்து எங்கள் ட்ராமா பொறுத்தவரை நல்லா இருந்தது. ஆனால் சார் இப்போ சினிமா வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அப்போ வந்திருக்குல்ல, நாடகத்துக்காக சினிமா வாய்ப்புலாம் வேண்டான்னு சொல்லியிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, அது அப்படிலாம் சொன்னது கிடையாது. நாடகத்தில் பார்த்துட்டு எனக்கு அந்த கேரக்டர் நல்லா இருக்க, நல்லா பண்ணுவான் அவன். ஏன்னா என்னை பார்த்துருக்காங்க நிறைய பேர். நாடகத்தில் பார்த்த உடனே இந்த கேரக்டர் சூட்டபுளாக இருக்கும், சரி அவரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக காத்துட்டுருப்பாங்க. உடனே சார் நீங்கள் இந்த ஒரு இது இருக்குங்க சார், ஒரு 2 சீன் தான் சார், நீங்கள் வந்து பண்ணுங்க சார் அப்படின்வான். அந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான். அதாவது என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன், என்னுடைய மூமெண்ட்டு, என்னுடைய டைலாக் டெலிவரி அதெல்லாம் பார்த்து அப்போ கூப்பிட்றாங்க. இதுவரையில் நாடகத்தில் வந்து சினிமாலையும் நல்ல மரியாதை, எங்கே போனாலும் நல்ல மரியாதை இருக்குது. ஆமாம், அந்த அளவுக்கு அந்த பேரை சம்பாதிச்சுன்றேன். நாகேஷ் சார் நம்ம தலைவர் அவர். இதே ஸ்கூலு குரம்பேட்டில் ஒரு ஸ்கூல் ஒன்று, எங்கள் மாமா பையன் அவன் தான் கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறான். அவன் பேர் அவன் தான் இவன். அதில் வந்து வருஷம் அவங்க ட்ராமா ட்ரூப் பண்ணுவாங்க. ட்ராமா இதில் அதில் வந்து சின்னா அங்கே மெட்ராஸ் ஆர்டிஸ்ட் வச்சுன்னு வந்துடுறா அப்படின்வான். நானும் சரி சொல்லுவேன். அந்த சமயத்தில் தான் நான் நாகேஷ் ஆக்ட் பண்ணேன். நாகேஷ் ஆக்ஷன் வந்தேன். அவர் காலையில் ஆக்ஷன் வந்தார். பின்னால் வந்து இவருடைய பிரதர் 2 பேரும், இங்கே பெரியப்பா பசங்க 2 பேரும். ஸ்கூலில் இவன் தான் சந்தானம்னு சொல்லிட்டு அவன் தான் கம்ப்ளீட்டாக ஆர்கனைசர். நாகேஷ் நான் பின்னால் என்ன. நாகேஷ் சார் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஐயோ, அவர் தான் சார் ஜெம்மு சார். அவர் எங்கே போனாலும் நல்ல ஒரு மரியாதை தெரிஞ்ச ஆசாமியம். அதுதான் சார். நீ யூவன் பிலீவ் இட். நான் வந்து அவர் வீட்டுக்கு போனால், வாடா சீனா வா வா வா, யார் வந்திருக்காப்பா? சீனா வந்திருக்கான், நல்ல காஃபியாக போட்டு கொண்டாங்க, வா வா சீனா, அப்புறம் என்ன சமாச்சாரம், எப்படி இருக்க, ஷூட்டிங்லாம் போயின்னு இருக்கேன், பரவாயில்லையா அப்படி சொல்லுவார். எங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட கிச்சன்லேயே வந்து ஒரு சூளை பொண்ணு உட்காந்து நான் சாப்பிடுவேன். எனக்கு எதிராக உட்காந்து பேசி அது பண்ணேன். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதாவது ஒரு மனுஷன் தான் வந்தான் சார், நல்லா பாருங்க. அது எனக்கு மரியாதை கொடுக்கணும் அவசியமே இல்லை. பாருங்க அவர் பஸ்ஸிலாம் வந்திருக்கேன் பார், அவனுக்கு இதை காஃபி கிஃபி ஏதாவது போட்டு விடும், என்ன தெரியும் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி பண்ணுவான். இங்கே வந்து என்னோட ஜாலியாக பேசுவான். அந்த மாதிரி டைப் அவன். அவர் நாட்டில் இருக்கவே முடியாது சார். கண்டிப்பாக ஜெம் ஆஃப் லைஃப். நான் சிஃபன் சாப்பிட்டு இருப்பேன், எதில் வந்து உட்காந்துருவோம். சீக்கிரம் சாப்பிட்டு வாடா, நம்ம காரில் போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டோம், போய் யாரை பார்க்கணுமோ பார்த்துட்டு வரலாம், வரையா அப்படியா? ஓகே சார், இறக்கிறேன், எனக்கு இதுதானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு நாடகத்தோட ஃபோட்டோ. நம்ம தலைவர் இவர், இது நம்ம தலைவர் இவர் சேகர், ஸ்ரீ சேகர். நான் வந்து அதில் இன்ஸ்பெக்டராக பண்ணுவேன். இந்த சைடில் வந்து இவர் வந்து சுந்தரராமன் சொல்லிட்டு இவர் செக்ரட்டரியாக இருந்தார். இவரும் நல்ல இதை கூட ஆர்டிஸ்ட். இவன் கூட வந்து சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் கேரக்டராக பண்ணுவேன் நான். லாங் பேக் ரமணி இவர் பேர் ரமணின்னு பேர். இவரும் பிஎன்சி மில்லி தான் ஒர்க் பண்ணியிருந்தார், அந்த ஃபேக்ட்ரியில் இருந்தார். பட்டு இதில் இவன் சுந்தரராமன் சொல்லிட்டு வேறு நல்ல ஆர்டிஸ்ட்டு, செக்ரட்டரி வேறு நம்ம ட்ரூப்புக்கு, வெரி குட் ஆர்டிஸ்ட்.
என்ன சார் அடிக்கடி எஸ்வி சேகர் சார் தலைவர்னு சொல்றீங்க, எதனால சார்? ஐயா அவன் மோசம் சார். அவனுக்கு வந்து ரொம்ப பார்ஷியல், அதாவது தான் தான் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு மனசுல வந்து ஒரு இது இருக்கு அவனுக்கு. இப்போ கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க அவனை சாய்ஸ் அவனது ஒன்றுமே அவனுக்கு அலட்சியப்படுத்திட்டாங்க. ஒன்றுமே கேரக்டரே அவ்வளோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவன் என்னதான் தான் தான் பெரிய ஆள், தான் பண்ணுவா இது அப்படின்னு நினச்சிருந்தான். அதெல்லாம் தப்பு சார். சின்ன பையனாக இருந்து அவனுக்கு பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டான். வருவான் போவான், பெரிய அவன் இஷ்டத்துக்கு அவன் என்ன வேணா பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு டைப் அவன். அவர் கூட நிறைய டிராவல் இருந்திருக்கேன் சார். டிராவல் நான் அவனோட பேசவே மாட்டேன். நாடகத்தோடதுமே பேச மாட்டேன். நாடகத்தில் என் கேரக்டரை பார்த்துட்டு நான் மாட்டு போயிட்டே இருப்பேன். வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் இருந்துட்டேன். அவன் நமக்குலாம் மரியாதை கொடுக்க மாட்டான். அது ஒன்று. அவனுக்கு தெரிஞ்ச ஆள் கூடவே 2-3 நாள் கூடவே இருப்பாங்க. அவன் கூட தான் அவன் சுற்றிட்டு இருப்பான். இல்லைனா 2-3 பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்களெல்லாம் பேசுவாங்க வெஞ்சு நம்மளோட கிட்டே வர மாட்டான். நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு, நம்ம சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக வராது. அதனால நானும் ஒதுங்கிடுவேன். அடுத்த ஃபோட்டோ ஸ்ரீசேகர் அவன் ஒய்ஃபு கல்யாணம் போது பக்கத்தில் போய் அவனுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு வருது. அப்போ தான் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தேன். அப்புறம் தான் அதுக்கு தள்ளி வந்துட்டோம். எப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் விலகி வந்து? கல்யாணத்தன்னைக்கு தான் போனேன். ஓகே. இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் விலகி வந்துட்டீங்க? இல்லை அதுக்கு முன்னாடியே சினிமாவில் ஆக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடந்தது எனக்கு. ஸோ அந்த சமயத்தில் நான் போயிருக்கேன். ஓரளவுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் இதுவாக இருந்தான். அப்புறம் மண்டக்கண்ணு அதிகமாக போயிடுது. மரியாதை கொடுக்க மாட்டான், போக மாட்டான், அந்த மாதிரி டைப்பில் போயிட்டான் அவன். முன்னா கெடுத்துனான், அவ்வளோதான். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ கூட ரொம்ப எராட்டிக்காக ஆக்ட் பண்ணுறான். அவங்களாம் ரொம்ப இதெல்லாம் இருக்குது, கேஸ்லாம் இருக்குது. அது என்ன அர்த்தம்னு தெரியல. ஒன்றும் போக தான் தெரியும். ஓவர் கான்ஃபிடென்ட்டு, தான் இவன் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு அதப்பு, அந்த ஒரு தாட் நிறைய இருக்கு அவனுக்கு. நல்ல வசதியாக இருக்கான். அதனால நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அவனை ஆப்படிச்சுட்டாங்க இப்போ ரீசெண்டாக. என்னாச்சு சார்? இதனால அது என்ன ரீசன் தெரியல. ஏதோ ஒரு இதில் மாட்டின்டாம அதில் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க அவனை. விவேக் சாரோட விவேக் சார் இவெல்லாம் கேட்க ட்ராமா நடிகை. என்ன படம் சார் இது? என்ன படம் இது? படம் இல்லை, இது வந்து இது நினைக்கிறேன் சீரியல். இல்லை டிவி சீரியல். ஓ, விவேக் சார் எப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் சார்? எப்படி பழகுவார் விவேக்? நைஸ்மேன் சார், ரொம்ப நைஸ்மேன். அவர் வந்து என்னால் தான் உள்ளுக்குள்ளே வந்தார் அப்படின்னு இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறேன். அவர் வெளியூரில் இருக்கார். எங்கேயோ ஒர்க் பண்ணுறாரு. அவர் மயிலாப்பூர் ஃபைனான்ஸில் ஒரு ட்ராமா, அதுக்கு வந்து வரணும்னு சொல்லிட்டு அங்கேயும் ஆல் தி வே வந்திருக்காரு. அவர் ட்ராமாவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அங்கே வந்து பார்த்துட்டு அப்புறம் வந்து அவர் அங்கே வந்து பிஆர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என் பக்கத்தில் உட்காந்து வச்சுன்னா பக்கத்தில் உட்காந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ட்ராமா முடிஞ்சது. ட்ராமா முடிஞ்சோடனே அந்த பிஆர்ஓ அவர் என்னை கூப்பிட்டு பேச்சுனா அவர் வந்து கொஞ்சம் அவரை பற்றி கொஞ்சம் நல்லபடியாக பேசு, தலைவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஏதாவது இழுத்து விட்றா அப்படின்ற மாதிரி என்ன ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறான். நான் அதில் வந்து ப்ரெசைட் பண்ணுறேன். இதை ரிசப்ஷன் ஆக்டர் வந்து எல்லாருக்கும் இது பண்ண அவார்டு கொடுக்குறேன். அவன் சொல்லிட்டு நான் நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் வந்துட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்துட்டு பேசுகிறேன். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்துட்டு பேசிட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்தேன். பட் அந்த சொன்ன இது அவருக்கு வந்து அதில் பிடிச்சிட்டாரு. நகையை பிடிச்சி இவருக்கு டெலகிராம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து ஒன்றா ஆரம்பிச்சாரு. அப்படின்னு வந்து இது நல்லா வந்திருக்கான் பெரிய. அதே மாதிரி நிறைய படங்கள்லையுமே நிறையா. ஆமாம், நிறைய. அதாவது அது கையில் இது இருக்குது சார், இது டேலண்ட் இருக்குது. அது எவ்வளோ இது பண்ண முடியாது. பியூட்டிஃபுல்லாக பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம். ஆனால் அவர் ரொம்ப வருஷத்துக்கு கடைசி வரைக்குமே அவர் ஞாபகம் வச்சிருந்தாரு உங்களால தான். ஆமாம்மா, அந்த கடைசி வரைக்கும் எப்போ பார்த்தாலும் பேசாமல் போகவே மாட்டார். அந்த மாதிரி டைப் ஆகுது. நைஸ் மேன். அதெல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் இன்னும் இருக்காங்க. சில பேர் இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்களே, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் மறந்துடுறாங்க. எல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடுது. நீ யாரா பெரிய மயிறு போட அப்படின்ற மாதிரி அந்த இது எந்த கிரேடில் வருவாங்க. இவெல்லாம் அப்படி இல்லை. மேலே தோல் மேலே கை போட்டு போய் பேசுவோம். நம்ம வாட்சரா என்ன சமாதானம், எப்படி இருக்க, என்ன ஏது அப்படின்வான். ரொம்ப சின்ன கேரக்டர் இருந்தால் அப்படியே சின்ன பண்ணுற ஏதாவது ரோல் பண்ணு அப்படின்வான். அந்த மாதிரி டைப் ஆவேன். நைஸ் மேடம். ஆனால் எல்லாருக்குமே இவரோட இறப்புங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். அதாவது தலைகடம் கிடையாது. வெரி வெரி குவைட், வெரி காமன் மேன். எல்லாம் உங்களுக்கு ஏதாவது வேணுன்னா கூட ஹெல்ப் பண்ணுவான். அந்த மாதிரி டைப் ஆவேன். மற்றபடி இதெல்லாம் கிடையாது. தலைகளையெல்லாம் கிடையாது. ஆனால் சார் இப்போது நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொல்லும்போது சொன்னீங்க சினிமாவில் இப்போல்லாம் யாரும் பெருசாக மரியாதை கொடுக்கறது இல்லை. எதனால் சார்? ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறது இல்லையா ஆக்டர்ஸ்? அது ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறது இல்லைன்னா என்ன, ஈகோ தான். ஈகோ ப்ராப்ளம் தான். ஒரு பெரிய ஆக்டர் வந்தால் நீ யாராவது பக்கத்தில் வரணும்,
நீ அங்கே போய் உட்காந்துக்கோ, வைக்கலாம் உட்காரக்கூடாது, நடிகரெல்லாம் வந்து உட்காருவாங்க, நீ அங்கே போய் உட்காந்துக்கோ அப்படின்னு அவங்களே கொஞ்சம் தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஓரம் கட்டி விடுவாங்க. பட் அது வேறு அவங்களுக்குன்னே தனியாக ஒரு குரூப் இருக்கும், அங்கே போய் உட்காருவாங்க, பேசுவாங்க, டைலாக்லாம் பேசுவாங்க. பட் என்ன மாதிரி ஆளுங்களை வந்து பண்ணுறது பெரிய விஷயம். அதாவது நான் வந்து அவங்க சார் சத்தியமாக இருக்கீங்களா, ஏன்னா என்ன ட்ராமாவில் நிறைய பார்த்துருக்காங்க. அதனால் பார்த்து நல்லா பண்ணுறீங்க சார், நீங்கள் எப்படி சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு எல்லாருமே கேட்குறாங்க. அதனால் எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. எங்கே போனாலும் வாங்க சார் உட்காருங்க, வாங்க காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு டாப் டு பாட்டம் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து நல்ல மரியாதை. எனக்கு பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ மரியாதையை சம்பாதிச்சேன். கண்டிப்பா சார். அப்ப இருக்கிற ஆர்டிஸ்டுக்கும் இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது அப்போ இருந்த ஆர்டிஸ்ட்லாம் அதாவது அனுபவிச்சு ஆக்ட் பண்ணாங்க. இப்போ அப்படி இல்லை, ஏதோ கடனோ வந்து ஏதோ பண்ணணும், ஏதோ டைலாக் பேசணும். அதாவது 10 பேரில் 5 பேர் தான் ஓரளவுக்கு சிரமப்பட்டு பண்ணுறாங்க. மற்ற 5 பேர் ஏதோ ஏனோ தானோன்னு தான் பண்ணுறாங்க. அதுக்கு தான் டப்பிங் வச்சுருவாங்க. இந்த ஏனோ தானான்னு பண்ணுறாங்க, அவனுக்கு டப்பிங் வச்சுருவாங்க, இல்லைன்னா எடுப்படாது. ஏஐ படத்துல வர மாதிரி தான் சார். அந்த 1945 ஸ்டார்ட் பண்ணி அந்த எல்லாத்தையும் அந்த படத்தை வாங்கிட்டு தான் அவங்க போவாங்க அந்த இடத்துல இருந்து. நீங்க வந்து உன்னை நினைத்து படத்துல வந்து நடிச்சிருந்தீங்க. அந்த படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான உங்களோட காமெடி சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பத்தி அதுக்கு எனக்கு அவ்வளோதான் இப்போ ஞாபகம் இல்லை. நீங்கள் சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் இல்லை, வயசாகிட்டோன்னு டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் என்னை பொறுத்தவரையில் எனக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க. டைலாக்லாம் கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க. ஏதாவது மாற்றிக்கிட்டு சொன்னாங்க, அவருக்கு தெரியுதா எல்லாம் ஒரே டைலாக் தான்டா, ஒரே மீனிங் தான்டா, போட தப்பு கண்டுபிடிக்கிறியா போ அப்படி அந்த டைலாக்லாம் விரட்டிடுவாங்க. அப்படியே ஆமாம். சில பேர் எல்லாம் நான் இந்த டைலாக் வேற மாற்றி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டும் ஒரே மீனிங் தான் வரும். அது அவனுக்கு தெரியாது. ஸ்கிரிப்டில் வரும், சார் விட்டான் சார், டைலாக் விட்டு போயிட்டு கற்றுவாங்க, டான் பண்ணுறானே அவன். எல்லாம் ஒன்று தான்டா, நீ பேசாமல் இருறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடங்கிட்டு இந்த டைலாக்கே பேச சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு இதுவரையில் என்னுடைய டைலாக்கை யாருமே பேசுறது கிடையாது. கம்ப்ளீட்டாக 2 டைலாக் 4 டைலாக் 5 டைலாக் இருந்தால் கூட சார் நீங்களே வந்து பேசுங்க சார் அப்படின்னுவான். அப்போ பணம் கொடு அப்படின்னுவேன். பணத்தை வாங்கிட்டு அப்புறம் தான் பேசுவேன். இதுவரை யாருமே இண்டஸ்ட்ரியில் என்னை ஏமாத்தினது கிடையாது. இப்போ நீங்கள் கலைமாமணி அவார்டு வாங்குறீங்க சார், அதை பற்றி? கலைமாமணி அவார்டுக்கு அதுக்கு நிறையா கஷ்டப்பட்டேன் சார். நிறையா நாடகம்லாம் பண்ணேன். நாடகத்துலேயும் நிறைய பேர் இப்போ ஆக்ட் பண்ணேன், வேடிக்கை பார்த்தேன். நிறைய இதில் அதுலேயும் நாடகத்துலேயே நிறைய இதில் அவார்டெலாம் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அவங்க வந்து இது கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்களும் லேசாக கொடுத்துட மாட்டாங்க. நான் வந்து 100 நாடகம் பண்ணிருக்கேன்னா அதில் எஃபெக்ட் இருந்தால் தான் 100 நாடகம் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் சேஸ் பண்ணி அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அப்போ தான் அவங்க எடுப்பாங்க. ஆளுங்களே எடுப்பாங்க, 7-8 பேரை எடுப்பாங்க. அதில் அவங்க வந்து கமிட்டியில் போட்டு யாரை கொடுக்கலாம், என்ன சமாதானம் என்னென்னு பேசி அப்படின்னு அவன் பண்ணால் இல்லை சீரம் நல்லா பண்ணுறான், அவன் நல்லா டக்குன்னு வருது, நல்ல பேர், அவனை போடி பின்னாடி அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு இருக்குது பேர். அதனால் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்த கிஃப்ட் அது. அதனால் ஐ எம் வெரி கிளாட். சினிமாவில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கலாம், மேபி அந்த மாதிரி ஏதாவது தோணலாம் இருந்திருக்கா சார்? எனக்கு வந்து அது ஆசையே கிடையாது சார். அதாவது நம்மளை வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ராமாவில் கூட பண்ணலாம், சினிமாவில் பண்ண மாட்டான். சினிமாவில் பண்ணால் பெரிய கேரக்டர்லாம் கொடுப்பான். அந்த பெரிய கேரக்டர் எனக்கு ஒத்து வராது. நான் கைவானாட்டு இருக்கேன், சாட்டுவேன். எனக்கு தான் பெரிய கேரக்டர் கொடுப்பாங்க. அப்பா கேரக்டரும் கொடுக்க மாட்டாங்க, அந்த கேரக்டரும் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நான் எதிர்பார்க்கறது இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி காமெடி சீன் ஒரு 2-3 சீன் வந்தால் கூட சார் இந்த 2-3 சீன் தான் வருது, நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு போயிடுங்க சார் அப்படின்னா ஓகே அப்படின்வேன். அது இவங்களோட காம்பினேஷனோட நாகேஷோட பண்ணிருக்கேன். அந்த இவன் பேர் என்ன, வடிவேலோட பண்ணியிருக்கேன். எல்லாரோடையும் பண்ணியிருக்கேன். அது அவங்களோட பேசும்போது நாங்கள் முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி 2 பேரும் பேசி ஓகே பண்ணிடுவோம். டைலாக்லாம் ஒன்றா பேசிடுவோம். அந்த மாதிரி இருக்கு. அதாவது நிறைய விஷயங்கள் பேசணும். நீங்கள் நடித்த படங்கள் பற்றியா இருக்கட்டும், உங்களுடைய புகைப்படங்கள் வச்சா இருக்கட்டும், பல விஷயங்கள் பேசணும். சினிமா பற்றின அனுபவங்கள் பேசணும். இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். முடிச்சிட்டீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி.